குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் இந்த கிளாஸ் மேம் கிட்ட சேர்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப கம்ப்ளைனிங் பர்சனாக இருந்தேன். நான் நிறைய மெடிடேட் பண்ணுவேன், நான் தீட்சைகள்லாம் வாங்கியிருக்கேன். எனக்கு யூனிவர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு. பட் நான் யூனிவர்ஸோட லாங்குவேஜை ப்ராப்பராக உணர்ந்தேனா, அதை நான் சேனலைஸ் பண்ணேனா, ஏன் லைஃப்பில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேனா, அதற்கான முயற்சியை நான் செய்யலை. அதோடைய புரிதலும் உணர்தலும் அதை தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை நோட்டீஸ் பண்ணவும் நான் தவறினேன். அதனாலேயே யூனிவர்ஸ் எப்பயுமே என் பக்கத்தில் இருந்தும் எனக்கான உதவிகள் நிறைய செஞ்சுருக்கு. இதுக்கு முன்னாடியும் செஞ்சுருக்கு. ஆனால் நான் லாஸ்ட் மினிட்ல வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பக்கத்திலேயே இருந்த யூனிவர்ஸை நான் இன்வைட் பண்ணலை என் லைஃப்பில். என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அபரிமிதமானது அப்படிங்கிற ஒரு விசாலமான பார்வை என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சு. அந்த தன்மையை நான் மாற்றிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அதை எப்படின்னு எனக்கு ப்ராப்பராக புரியல. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப யூனிவர்சல் நம்பர்ஸ், ஏஞ்சல் நம்பர் வந்து எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா 9/9/2025 அன்னைக்கு தான். அன்னைக்கு கன்சிஸ்டண்ட்டாக என் லேப்டாப்பில் அந்த நம்பரை நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் வந்தது, இது ஒரு கண்டினியூஸ் நம்பரான ஒரு சிமிலர் பேட்டர்னாக இருக்குது. ஸோ இதுக்கும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அண்ட் யூனிவர்சல்ஸ்க்கும் ஏதோ சம்திங் தொடர்பு இருக்குது. இது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு எனக்கு நிறைய தெரிய வந்தது. போர்ட்டல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமாக 999 போர்ட்டல்ங்கிறது அன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குன்றது நான் ரொம்ப எதேச்சையாக பார்த்து ஒரு இன்ட்யூட்டிவாக எனக்கு தோணி அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதோடைய அர்த்தம் நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர். இது வரைக்கும் நம்ம என்ன வாழ்ந்தோமோ அதிலிருந்து ஒரு புது டிரான்சிஷனை பற்றி உணர்த்துறது தான் 999 அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிளாங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஓகே, அதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நான் என்ன நினச்சேன்னா, யூனிவர்ஸ் இதை நான் கண்டினியூஸாக சேனலைஸ் பண்ணி ப்ராப்பராக உங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கிக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எனக்கு நீங்கள் கைட் பண்ணுவீங்களா? எனக்கு ப்ராப்பராக எஜுகேட் பண்ணுவீங்களா? எப்படி நான் என் வாழ்க்கையில் இதை நான் சரியான பாதைக்கு கொண்டு போகணும்னு நீங்கள் எனக்கு கைட் பண்ணுங்க அப்படின்னு நான் மனசார உள்ளூர நான் யூனிவர்ஸ்க்கு நான் நினச்சேன். ஒரு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு சைல்டு எப்படி ஒரு மதர் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்களோ அந்த மாதிரி நான் மனசுக்குள்ளே நான் நினச்சேன். அது வரைக்கும் நான் நிறைய யூனிவர்ஸ் பற்றின வீடியோஸ், அப்புறம் மெடிடேஷன், ஹோப்போனோபோனோ இதை பற்றியெல்லாம் நான் பார்த்தாலும் மேமுடைய சேனல் பற்றியோ அவங்களுடைய வீடியோஸையோ இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக அவங்க வீடியோஸை மட்டும்தான் எனக்கு கண்டினியூஸாக வந்துச்சு, எஜுகேட்டடாக வந்துச்சு அண்ட் கனெக்டடாக வந்துச்சு. அன்னைக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன அன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் மேம்க்கு கால் பண்ணி நான் பேசினேன். ஸோ அவங்களோட எனக்கு ஏற்பட்ட கனெக்ஷனே ஒரு டிவைன் கனெக்டிவிட்டி அண்ட் ஒரு டிவைனான ஒரு மாஸ்டரை, ஒரு டியூட்டரை நான் எப்படி யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்ட மாத்திரத்திலே யூனிவர்ஸ் கரெக்டானவங்களை பிக் பண்ணி கொடுத்தது. முதலாக யூனிவர்ஸ் எனக்கு நான் கேட்டதை ரொம்ப சரியாக அட்ராக்ட் பண்ணி கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் மேம் கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனர்ஜி, வைப்ரேஷன், ஃப்ரீக்வன்சி இதை பற்றி தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன அத்தனை விஷயங்களையும் உணர்வு ரீதியாக பார்க்கும்போது 100% அது கரெக்டாக இருந்தது. என்ன பிரச்சனை என்கிட்ட, எந்த இடத்துல நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். அவங்களோட ஒரு வார்த்தையும் நான் ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணி அண்ட் நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை ரிவைஸ் பண்ணுவேன். என்ன சொன்னாங்கங்கிறத ரிவைஸ் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக அவங்க சொன்ன ப்ராக்டிஸ் 21 டே சேலஞ்சில் நான் இது வரைக்கும் 5 டேஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கேன். அண்ட் என்னுடைய மெடிடேஷனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. முக்கியமாக என்னுடைய பீனியல் கிளாண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல வைப்ரேஷனை நான் உணர்றேன். அது நிறைய நேரத்துக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. பிகாஸ் நான் மெடிடேட் பண்ணாலும் அதை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இந்த அவுட் சைட் வேர்ல்டுடைய நெகட்டிவிட்டியை நான் ரொம்ப ஈஸியாக புல் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய கர்மாப்படி நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அது என்னுடைய தப்பு. அதை மேம் தான் எனக்கு உணர்த்தினாங்க. ஸோ எனக்கு ஒரு நல்ல கைடாக, நல்ல குருவை இந்த யூனிவர்ஸ் எனக்கு முதல்ல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மேமுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஒரு 5 டேஸ் நான் கம்ப்ளீட் பண்ண டைம்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு அற்புதமான விஷயம், என்னுடைய மதர் நான் சொன்ன பேச்சை காது கொடுத்து கேட்டாங்க. என் லைஃப்பில் எங்கள் அம்மா நான் சொன்னதை காது கொடுத்து கேட்டது கிடையாது. பட் நான் சொல்ல அப்சர்வ் பண்ணிட்டு ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தது தான் என் லைஃப்பில் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அவங்க பரவாயில்லையே, நம்ம சொல்கிறத காது கொடுத்து கேட்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னை சுற்றி இருக்கிறவங்க நான் என்ன சொல்கிறேங்கிறத காது கொடுத்து கேட்குற விஷயம் முதல் மாற்றமாக எனக்கு பட்டுச்சு. அண்ட் ஆல்சோ நான் நைட்டு கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி ஹோப்போனோபோனோ தேங்க்ஸ் சொல்கிற எல்லா விஷயங்களையும் நான் பண்ணிட்டு தான் நான் படுப்பேன். நான் படுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்குற நம்பர் கண்டினியூஸாக நான் இப்போ ஒரு 3 வாட்டிக்கு மேலே பார்த்துட்டேன்.
குவாட்ரப்ளெட் ஆஃப் ஃபோர் ஜீரோஸை நான் பார்த்தேன். இது வந்து ஒரு ரேர் காம்பினேஷனாக எனக்கு தோணுச்சு. ஸோ அதையும் நான் பார்க்கும்போது அந்த நம்பர் சொல்கிறதும் என்னென்னா கம்ப்ளீட் சேஞ்ச் ஓவர் இன் லைஃப், டிவைன் கனெக்டிவிட்டி. நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிறது நம்ம சரியான பாதையில் போய்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கான சேஞ்சஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, அதை நம்ம ஏற்றுக்கணுங்கிறது தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக யூனிவர்ஸோட நான் நல்லா அட்ராக்ட் ஆகப்படுறேன். அதுக்கு எனக்கு மேமுடைய கைடன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் டு மேம் அண்ட் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு 2 நாளாக பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப்பிங் கார்ட், மேம் சொன்ன மாதிரி நான் நிறைய ஷாப்பிங் கார்ட்டோட இதெல்லாம் பண்ணுறேன். அதை எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நான் முத்ராஸோடைய ஒர்க் அவுட்டும் நான் நல்லா கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் ஒரு 2 டேஸாக எனக்கு ஒரு வேனிட்டி பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் செக் அவுட் பண்ணேன் ஆன்லைனில். ஆனால் அது என்னால் வாங்க முடியலனாலும் யூனிவர்ஸ் நீங்கள் எனக்கு எப்படியா இருந்தாலும் எனக்கு நீங்கள் கொண்டு வந்து யார் மூலமாவது கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு மதராக நீங்களே எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அப்போது இன்றைக்கி மார்னிங் என்னுடைய சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆஃபீஸில் தீபாவளி ப்ரைஸாக அவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ட்ராவலிங் பேக் வித் வேனிட்டி பாக்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். பட் அவங்க என்கிட்ட சாய்ஸ் கேட்டாங்க, நீ என்ன சொல்கிற, எதை எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ தான் தோணுச்சு யூனிவர்ஸ் எப்படி கொண்டு வந்து கையில் ஒரு பிளாட்டரில் வச்சு கொடுக்குறாங்கன்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், எனக்கு வேனிட்டி பாக்ஸ் வேணும்னு ரொம்ப நாளாக தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாமா, இந்த சாய்ஸ் எடுத்துக்கலாமா, எனக்கு இந்த பாக்ஸை நீ கொடுக்குறியா, நான் அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு நான் சொன்னேன். வெரி குட் பிராண்டடான ஒரு வேனிட்டி பாக்ஸு. அவங்க ஓகே நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்க்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துட்ருக்காங்க. நான் இனிமேல் ரொம்ப கவனமாக அதை நான் உணர்ந்து அவங்க கிட்ட இருந்து நான் ஏற்றுப்பேன். ஒரு நிமிஷமும் அதற்கான நன்றியை நான் யூனிவர்ஸ் கிட்ட நான் சொல்லிக்கிட்டே நான் இருப்பேன். அண்ட் இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய வாய்ஸ் நோட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நீங்கள் எவ்வளவு உணர்வு ரீதியாக இந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கீங்க, இந்த குரூப்போட கனெக்ட் ஆகிருக்கீங்கிறது ஒருத்தருடைய வாய்ஸ்லையும் என்னால் உணர முடிஞ்சுது. இது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒருத்தருடைய தாட் ப்ராசஸும் நமக்கு நிறைய லெசன்ஸை கொடுக்கும். ஸோ இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருடைய ஆரோவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பெருகி இந்த டீமில் இருக்க எல்லாருக்கும் ஒருத்தர் நினைச்சது கிடைக்கிறது பல பேருக்கும் கிடைக்கிற அளவுக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த குரூப்பையும் ஒரு ஒன்னஸாக எடுத்துக்கணும்னு நான் யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நான் பட்டர்ஃப்ளையை நான் பார்த்தேன். ஏன்னா இந்த குரூப் சாட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்று நான் கேட்டுக்கிட்டே வரும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒருத்தரும் எப்படி ஹார்ட் ஃபெல்ட்டடாக பேசுகிறாங்கன்னு கேட்கும்போது. அண்ட் நான் கிச்சனுக்கு போகும்போது நான் பட்டர்ஃப்ளையை பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூனிவர்ஸ் எனக்கு சொன்னது என்னென்னா, கோ ஆன், சந்தோஷமா இரு, நீ என்ன மனசுல நினைக்கிறியோ ஃபீல் பண்றியோ அதை போய் வெளியில சொல்லு, சந்தோஷமா சொல்லுன்னு எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த சிக்னலுக்கு தேங்க்ஸ். இந்த கிளாஸையும் இந்த குரூப்பையும் அறிமுகப்படுத்தின மேம்க்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.